வணக்கம். பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒன்றை இப்போல்லாம் வியாபாரத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க. வியாபாரம் பண்ணுறதுலையும் ஒரு தர்மம் இருக்கணும். இப்போ வியாபார தர்மம்னா என்ன? வியாபாரத்தில் ஒரு நியாயம் இருக்கணும், வியாபாரத்தில் ஒரு லாபமும் இருக்கணும். லாபம் இல்லாமல் வியாபாரம் பண்ணாலும் அது வியாபார தர்மமாக முடியாது. ஆனால் அந்த லாபம் எவ்வளவு இருக்கலாம், எந்த மாதிரி அந்த லாபம் இருக்கலாம், அது அநியாயமான ஒரு லாபமாக இருக்கக்கூடாது, ஏமாற்றுத்தனமாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு ஆச்சாரிய கிருப்பலானி ஒரு அழகான கதை சொல்லுவார். ஒரு அம்மா என்ன பண்ணும், ஒரு கடையில் போய் ஒரு புடவை எடுத்துகிட்டு வரும். ரொம்ப அழகான புடவை எடுத்துகிட்டு வந்தோடனே, நம்ம வழக்கமாக புடவை எடுத்துகிட்டு வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் கூப்பிட்டு காமிப்போம். ஏன்னா நம்ம புடவை எடுக்கிறதே பக்கத்து வீட்டுக்கு காமிக்கிறதுக்கு தான். பாருங்கள் எவ்வளோ அழகான புடவை நான் எடுத்திருக்கேன், எவ்வளோ நல்ல புடவையை நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. அது மாதிரி அந்த அம்மா பக்கத்து வீட்டில் காமிக்குது. அவங்களாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, எவ்வளோ கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. இந்த லேடி சொல்லுது 550 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு. இதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆச்சாரிய கிருப்பலானி காலத்தில். இப்போ 550 இல்லை, நீங்கள் இன்னும் ஒரு சைபரோ இல்லை 2 சைபரோ கூட போட்டுக்கோங்க. 550 ரூபானோடனே அவங்கெல்லாம் புடவை நல்லா இருக்கு, ஆனால் 550 ரூபா ரொம்ப அதிகம், இது ஆக்சுவலி 520 ரூபாய்க்கு பல கடையில் கிடைக்குது அப்படின்னு சொன்னோன்னே இந்த அம்மா அப்படியே அப்செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த புடவை வாங்கினதில் எவ்வளவு சந்தோஷம் இருந்ததோ அந்த அத்தனை சந்தோஷமாக அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுச்சு, அப்படியே நொந்து போய் உட்காந்துருச்சு. ரொம்ப கோபம். அன்றைக்கி எதுவுமே பண்ண முடியல, அதனால் சமைக்க முடியல, ஹஸ்பண்டுக்கிட்ட பேச முடியல. ஏன்னா ஏமாற்றப்பட்டோங்கிறத யாராலையுமே ஜீர்ணிச்சிக்க முடியாது. நம்ம என்னென்னா ஒருத்தருக்கு 100 ரூபா நோட்டை கொடுத்தோம்னா சந்தோஷமாக கொடுப்போம், ஆனால் 10 ரூபா நோட்டை காணோம்னா தேடுவோம், எல்லா இடத்துலையும் தேடுவோம். ஏன்னா தொலைஞ்சு போச்சுங்கிறத நம்மளால் தாங்கிக்க முடியாது. நாமளா ஒரு பேனா ஒருத்தட்ட கொடுத்துடலாம், ஆனால் பேனா மூடியை காணோம்னா நம்ம எல்லா இடத்துலையும் தேடுவோம், எங்கே மூடி எங்கே மூடி. ஏன்னா தொலைந்து போகிறதும் ஏமாற்றப்படுறதும் ஒரு விதமான காயத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தும். அதுதான் அந்த அம்மாவுக்கு ஏற்படுத்திடுச்சு. அதனால் அது ரொம்ப வருத்தத்தில் இருக்குது. நைட்டு ஒரு 10 மணி இருக்கும், எல்லாம் படுக்க போகலாங்கிற போது கதவு தட்டுறாங்க. யாருன்னு திறந்து பார்த்தா அந்த கடைக்காரர் நின்றுட்டுருக்காரு. இந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம். அந்த டைமில் அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, அம்மா நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக் அங்கே விட்டுட்டு வந்துட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த ஹேண்ட்பேக் எடுத்து கொடுக்குறாரு. அந்த அம்மாவுக்கு உடனே ஆச்சரியம், ஐயோ ஹேண்ட்பேக்கை நான் மறந்தே அங்கே விட்டுட்டு வந்ததை மறந்தே போயிட்டேனே அப்படின்னு சொல்லி ஹேண்ட்பேக்கை வாங்குது. வாங்கிட்டு திறந்து பார்க்குது, எண்ணி பார்க்குது, 1500 ரூபா கரெக்டாக இருக்குது. உடனே அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிவிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வருத்தம். என்ன? ஒன்றும் இல்லை, அது 520 ரூபாயாமே, நீங்கள் 550 ரூபாய்க்கு விற்றுருக்கீங்களே அப்படின்னு. அம்மா அந்த 30 ரூபா தான் எனக்கு லாபம்மா அப்படின்னு. ஏங்க இந்த 1500 ரூபாயை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க, ஆனால் அந்த 30 ரூபா நீங்கள் லாபம் வச்சு விற்றுருக்கீங்க. அவர் சொன்னார், அந்த 30 ரூபா லாபம் வச்சு விற்கிறதுமா என்னுடைய தொழில் தர்மம், அது பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஆனால் இந்த 1500 ரூபாயை நான் அங்கேயே வச்சுக்கிட்டு இருந்திருந்தேன்னா உங்கள் ஹேண்ட்பேக்கை, அது திருட்டுமா? வியாபாரம்ங்கிறது லாபத்துக்காக தான் நடக்கணும், எவ்வளவுக்கு நடக்கணுமோ அவ்வளோ லாபத்தில் தான் நடக்கணும், அதை தான் நான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு. ரொம்ப மிக மிக சரியான ஒரு கதை அது. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என் நண்பர் சொன்னார், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் அது. ஒருத்தர் புதுசாக ஷூ வாங்குறதுக்காக போகிறார். அவர் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், இது வரைக்கும் அவர் ஷூவே போட்டதில்லை. அதனால் புதுசாக ஷூ வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போகிறார். கடைக்கு போனவுடனே அந்த ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ணுறாரு, இவருடைய காலை அளவெடுத்து இவருக்கான ஒரு ஷூவை மாட்டி விட ட்ரை பண்ணுறாரு. அப்போ அவருக்கு ஷூவை மாட்டி விடும்போது இவருக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. இல்லைங்க நானே போட்டுக்கிறேங்க, இல்லைங்க நானே போட்டுக்கிறேங்க, கொஞ்சம் இருங்க சார் நான் போட்டு விட்றேன் அப்படிங்கிறாரு. அந்த ஷூ போட்டு பார்க்குறாரு, சரியா இல்லை, கொஞ்சம் நடந்து பாருங்கங்கிறாரு, கொஞ்சம் லூஸாக இருக்குது. சரி அடுத்தது கொண்டு வந்து மாட்டுறாரு, அது டைட்டாக இருக்குது, கொஞ்சம் நடந்து பார்க்கணுன்னா பிடிக்குது காலை. இவர் அடுத்தது கொண்டு வந்தோடனே, சார் கொடுங்க சார் நானே போட்டுக்கிறேன் அப்படிங்கிறார். உடனே அந்த ரெப்ரசன்டேட்டிவ் இவரை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு, சார் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கள். ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த கடையை விட்டு ஒரு அடி அந்தாண்ட போய் எனக்கு ஒரு ஷூ மாட்டி விடுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த ஷூவை நான் மாட்டி விட மாட்டேன். ஆனால் இங்கே மாட்டி விடாதீங்கன்னு சொல்லி 1 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட நான் மாட்டி விடாமல் இருக்க மாட்டேன். ஏன்னா இது என் தொழில் சார், இங்கே நான் இதை செய்கிறதுக்கு தான் என்னை நியமிச்சிருக்காங்க. உங்கள் காலில் நாம் ஷூ மாட்டுறதுனால எந்த வகையிலையும் தாழ்ந்து போக மாட்டேன், ஏன்னா என் தொழிலில் தான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால் எந்த தொழிலை செய்தாலும் அதற்கென்று ஒரு தர்மம் இருக்கிறது. நியாயமாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நாம் எந்த பணியை செய்தாலும் அந்த பணி அறப்பணியாக இருக்கிறது, அர்ப்பணிப்பாக இருக்கிறது, ஆன்மீகமாக இருக்கிறது. எனவே பணியை நேர்மையாக செய்வதுதான் தொழில் தர்மம். தொழிலில் மரியாதையே தவிர செய்கிற தொழிலை வைத்து மரியாதை ஏற்படுவதில்லை, செய்கிற விதத்தை வைத்துத்தான் ஏற்படுகிறது என்பதற்குத்தான்
இந்த சம்பவங்கள் நமக்கு சாட்சியாக இருக்கின்றன.